கனடாவின் பொருளாதாரம் சமீபத்தில் பலவீனமான அறிகுறிகளை காட்டி வருவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. குடியேற்ற அளவுகளும் அரசாங்க செலவீனங்களும் குறைக்கப்படுவதால் பொருளாதார மாற்றங்களுக்கு உள்ளாகி வருவதாக பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டுகளில் நடந்த அதிகளவிலான குடியேற்றங்கள் கனடாவின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியை அதிகரித்ததாக தரவுகள் தெரிவிக்கின்றன. தனிநபர் வாழ்க்கை நிலைமைகள் பாரியளவில் மேம்படவில்லை என்றாலும் மக்கள் தொகை அதிகரித்தது. இதனால் மொத்த செலவினம், வேலைவாய்ப்புகள் மற்றும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆகியவை அதிகரித்தன. மொத்த உள்நாட்டு உற்பத்தி வலுவாக தோன்றினாலும் தனிநபர் பொருளாதார செயற்திறன் பலவீனமாக இருந்ததாக பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றனர். அதாவது விகிதாசார அடிப்படையில் பொருளாதார வளர்ச்சி உண்மையில் குறைந்து வந்தது. அத்துடன் அதிக வட்டி விகிதங்கள், பணவீக்கம் மற்றும் அதிகரித்து வரும் வேலையின்மை போன்ற பிற பிரச்சினைகள் கனேடியர்களை தொடர்ந்து பாதித்து வருவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். இப்போது குடியேற்றத்தின் அளவு குறைந்துள்ளதால் இந்த மறைக்கப்பட்ட பலவீனங்கள் மேலும் வெளிப்படையாக தெரிகின்றன. இந்த நிலையில் அரசாங்கம் குடியேற்ற இலக்குகளை குறைத்துள்ளது. மேலும் பல ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக கனடாவின் மக்கள் தொகை வளர்ச்சி குறைந்துள்ளது. இது ஒட்டுமொத்த வளர்ச்சியை பலவீனப்படுத்தக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் தொழிலாளர்களுக்கான கேள்வி அதிகரிக்கும் என்பதால் அதிக வேலைவாய்ப்புகள் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.